இந்த வீடியோவில் விதைகள் போடும்போது என்னென்ன தவறுகள் நடக்குது, அதை மாற்றிக்கிட்டோன்னா நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க. என் அன்பு மக்களுக்கு டிடியின் வணக்கங்கள். இந்த கோவிட் நேரத்தில் எல்லாரும் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டே சேஃப். இந்த வீடியோவில் முழுக்க டிப்ஸ் தாங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட விதைகள் இருக்குது, தொட்டியில் அப்படியே தூவி விடுவோம், எது வருதோ வரட்டும், எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சில நேரம் செய்வதுண்டு. இந்த தொட்டியில் முளைச்சி வந்திருக்கிற கேரட்டும் அப்படி போட்டது தான். எப்படியும் இத்தனை கேரட்டையும் ஒரே தொட்டியில் வளர்க்க முடியாது. சரி, இதில் வளர்ந்துருக்க நாற்றுகளை வேற தொட்டியில் மாற்றி வச்சு வளர்க்கலாம் அப்படின்னா கேரட் சரியாக வளராது. அப்போ அதிகமாக வளர்ந்துருக்க இந்த நாற்றுகளை கட் பண்ணி விட்டுருவோம். இதனால நமக்கு நிறைய சீட்ஸ் வேஸ்ட் ஆகும். இந்த சீட்ஸ் வேஸ்டேஜை தவிர்க்க அளவாக சீட்ஸ் எடுத்து ஒவ்வொரு விதைக்குழியிலையும் சிறிய விதைகளாக இருந்தால் 3-4 சீட்ஸ் போடலாம். பெரிய விதைகளாக இருந்தால் ஒன்று போடுற இடத்துல 2 போட்டால் போதும். இந்த தொட்டியில் பூக்களோட விதைகள் போட்டிருக்கேன். இதில் இருக்க ஒவ்வொரு நாற்றுகளையும் வேற தொட்டிக்கு மாற்றி வளர்க்க போகிறதுனால இதில் எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது. இந்த மாதிரி கேரட் விதைகளை அளவாக போட்டதுனால விதைகள் போட்ட எல்லா இடத்துலையும் முளைப்பு வந்திருக்கு. சீட்ஸ் வேஸ்டேஜையும் தவிர்த்தாச்சு. இந்த தொட்டியில் பீட்ரூட் நாற்றுகளை பார்க்குறோம். பீட்ரூட் விதைகளை அளவாக தான் போட்டிருக்கோம். ஒரு சில டைம் ஒரே ஒரு விதை போடுற இடத்துல 2-3 போட்டால் தான் ஒன்னாச்சும் முளைக்கும். அந்த மாதிரி போட்டது தான் இங்கே இருக்க பீட்ரூட் விதைகள். 1-2 முளைக்கும்னு பார்த்தா போட்ட 3-4 விதைகளும் சேர்ந்து முளைச்சிருக்கு. அதனால் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு சில நாற்றுகளை எடுத்து வேற தொட்டிக்கு மாற்றி வைக்க போகிறோம். பொதுவாக எல்லா தோட்டத்துலேயும் தக்காளி செடியும் மிளகாய் செடியும் இல்லாமல் இருக்காது. தக்காளி மிளகாய் நாற்றுகளையும் இந்த மாதிரி மாற்றி வச்சா நல்லாவே வளரும். அதனால் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நாற்றுகளை கட் பண்ணி விட்டுறாம வேற தொட்டிக்கு மாற்றி வச்சோம் அப்படின்னா நிறையா செடிகளும் வளர்க்க முடியும், அதுலேருந்து நிறைய அறுவடையும் எடுக்க முடியுங்க. நிறைய செடி வளர்க்கணும், நிறைய அறுவடை எடுக்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசை தான். ஆனால் ஒரு சில நேரம் அதற்கான நேரமோ அதற்கான இடவசதியோ நம்மக்கிட்ட இருக்காது. எக்ஸ்ட்ராவாக செடி வளர்க்குறதுக்கு இடவசதி இல்லை அப்படின்னும் போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். போன வருடம் சமையல் அறையில் இருக்கிற தக்காளியும் வரமிளகாயும் எடுத்து நிறைய நாற்றுகளை உற்பத்தி பண்ணியிருந்தேன். நிறைய தக்காளி செடி வளர்த்தாலும் ஒரு சில தக்காளி செடி தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதை கீழே போட்டுடாம இல்லை கட் பண்ணி விட்டுடாம 4-5 தக்காளி நாற்றுகளை மட்டும் தனியாக ஒரு தொட்டியில் வச்சுருந்தேங்க. அந்த மாதிரி பண்ணது ரொம்பவே நல்லதாக போச்சுங்க. ஏன்னா தோட்டத்தில் நமக்கு சவாலான 2 விஷயம் இருக்கும். ஒன்று பூச்சி தாக்குதல், இன்னொன்று கிளைமேட் சேஞ்சஸ். இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்து செடியை ஒருவேளை கவனிக்க முடியாமல் போச்சுன்னா ஒரு சில பூச்சிகள் செடியை மொத்தமாக காலி பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கனமழை, புயல் அப்படின்ற காலத்தில் செடிகளோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்த செடி முக்கியமான நேரங்களில் கை கொடுத்து உதவுச்சுங்க. விதைக்கும் போது இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தொட்டி முழுசும் விதைகள் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3-4 முள்ளங்கி வளர்ந்துட்டுருக்கு. அந்த விதைகள் போட்டு 2 வாரம் கழித்து அதுக்கப்புறம் 3 முள்ளங்கி விதைகள் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வளர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் இந்த மாதிரி அடுத்தடுத்த வாரங்களில் அறுவடை எடுக்கிற மாதிரியும் விதைக்கலாங்க. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் என்னுடைய தோட்டத்தில் களை செடிகள் அதிகமாக வளர்ந்து காடு மாதிரி இருந்ததுங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த வருடம் களை செடிகள் கொஞ்சம் கம்மியாக வளர்ந்துருக்கு. இதையும் மறுபடியும் கிளியர் பண்ணி இந்த வருடத்தில் இந்த மாதிரி இருக்கிற இடத்த அழகாக செடிகளை வளர்த்து நிரப்பலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கேன். களை செடிகளெல்லாம் எடுத்துட்டு அங்கே தேவையில்லாமல் இருந்த கற்கள், குச்சிகள் இதையெல்லாம் எடுத்து ஒரு வழியாக மண்ணை ரெடி பண்ணிட்டோம். இந்த இடம் தோட்டத்தோட கடைசியில் இருக்கிற இடம். இந்த இடத்துல நிறைய இலையட்டைகளும் நத்தைகளும் இருக்கும். அதனால் எந்த செடி வச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆனால் தொடர்ந்து களை செடிகளெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறதுனால இந்த பூச்சிகளோட நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. போக போக வருமானு தெரில, ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பூச்சி கூட பார்க்கல. இந்த இடத்துல ஒரு சில செடிகளும் விதைகளும் போடலாம் அப்படின்னு இருக்கேன். பீஸ் விதைகள் எடுத்திருக்கேன், அதுதான் இங்கே போடலாம் அப்படின்னு இருக்கேன். பீஸ் விதைகள் நல்லாவே முளைச்சி வரும். அதனால் ஒரு குழிக்கும் 2 விதைகள் தான் போட்டிருக்கேன். இப்போ இது வரைக்கும் பீஸ் விதைகளை போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் புதினா வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். போன வருடம் இந்த இடத்துல போட்ட விதைகளும் செடிகளும் சரியாக வளரல அப்படின்றதுக்கு 2 காரணம் இருக்குங்க. ஒன்று, மரத்தோட நிழல் அதிகமாக வந்துருச்சு, அதனால்
சூரிய வெளிச்சமே உள்ளே வரலை, ஷேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இன்னொன்று, முன்னாடியே சொன்னது போல் இலையட்டை நத்தை பிரச்சனை இருந்தது. அதனால் இந்த வருடம் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் புதினா வச்சிடலாம் அப்படின்னு வச்சிட்ருக்கேன். புதினா செடிகளை வளர்க்கும் போது அந்த இடத்துல அதிகமாக எறும்புகள், அஸ்வினி பூச்சி, எலி தொல்லை, அந்து பூச்சிகள் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மரக்கிளைகளை கட் பண்ணியாச்சு. அதனால் அதிகமாக ஷேட் வரல. இந்த புதினா செடிகள் எல்லாமே நாமளே கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்தது தாங்க. புதினா வளர்ப்பில் சவால் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் போல் ஈஸியாக இந்த செடியை வளர்த்துடலாம். இந்த இடத்த சுற்றி இருக்க ஒரு சில இடங்களில் பூச்செடிகளும் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதை போக போக அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி என்னோடய தோட்டத்தில் இருக்கிற களை இழந்த பகுதிகளை ஒவ்வொரு செடிகளை வச்சு அழகுபடுத்திட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி கார்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாயமாக அதை வீடியோ ஷூட் பண்ணி சேனலில் போடுறேன். அதுலேருந்தும் நீங்கள் ஐடியாஸ் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சின்ன உதவி, சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.